கிடைக்கும்னு சொல்லி அவளையும் கேவலமா பேசியிருப்பாங்கல்ல அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம். ஏன்னா யோபுவையும் பேசுறாங்களே. யோபுவுக்காக எழுந்து நின்று மரியாதை செஞ்ச மக்கள்லாம் இன்றைக்கு அவனை ஏளனமாய் பார்க்குறாங்க, அவங்கள கேலி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து விட்டான். அவன் மட்டும் இல்லை, அவன் மனைவியையும் அந்த ஊர் ஜனங்க விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. நிச்சயமா அவளை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தி இருப்பாங்க. நீ எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற? உன் கணவனே இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறானே, நீ எதுக்கு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கன்ட்டு அவளையும் வார்த்தையினால நோக்கடிச்சிருப்பாங்க. இப்படி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்குமானால், எல்லாவற்றையும் இழந்த நிலையில வியாதியோடு வேதனையோடு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில யாராவது உங்ககிட்ட வந்து இன்னும் ஏன் உயிரோடு இருக்கணும், நீ கடவுளை வேண்டிக்கோ, சீக்கிரமா போயிடணும்னு கடவுளை வேண்டிக்கோன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, என் கர்த்தர் எனக்கு நன்மையை செய்கிறவர், எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. என்னுடைய வியாதியை வேதனையை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து முடித்து